சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேஸ் குரூப் மேக்ரோ ப்ரோக்ராம் பற்றி தான் போட்டிருக்கேன். இது மெயினாக எதுக்காக நம்ம வந்து ரெகுலராக G75 அந்த சைக்கிளில் போட்டு குரூவிங் அடிப்போம். ஆனால் அதோடைய இது பெட்ரு என்னென்னா, நம்ம ஃபேஸ் 75 போடும்போது இப்போ ஒரு 5 mm டெப்த் அப்படின்னா 5 mmக்கு ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் மேலே இப்படி போய் 5 mm அப்படி இறங்கும். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா 1 mm இப்படி கட்டு உள்ளே இறங்கும், திருப்பி ரேப்பிடில் வெளியில் மேலே ஏறி 1 mm கட் எடுக்கும், திருப்பி ரிட்டன் வெளியில் இங்கே மறுபடியும் 1 mm இப்படி அடுத்த 2வது mm அப்படி இறங்கும். அதாவது மாற்றி மாற்றி இப்படி இறங்கும்போது நம்மளுக்கு இன்செட் உடையாது, குரூவிங் இன்செட் சேஃபாக இருக்கும். நம்ம 2 mm 3 mm இன்செட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 5 mm 10 mmக்குலாம் டெப்த் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் உடஞ்சி போயிடும். பிசுறு சுற்றுச்சுனாலும் இன்செட் உடஞ்சிரும். ஆனால் அந்த பிசுறு இந்த இன்செட் உடையிறது இந்த மெத்தடில் போட்டோம்னா நம்மளுக்கு இன்செட் உடையாது. இந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு சின்னதாக ட்ராயிங் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்பெனியில் இந்த ஜாப் ஓடலை, அதனால் ப்ரோக்ராம் மட்டும் போட்டு ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது டெப்த்து 5 mm குரூவோட டெப்த்து, மைனர் டயமீட்ரு 50, மேக்ஸிமம் டயமீட்ரு 62. இதுக்காக ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். நம்ம 3 mm குரூவிங் இன்செட் யூஸ் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா -100 0ங்கிறது ஜெட் ஆரிஜின் பாயிண்ட்டு. இந்த ஜெட்டில் ஆரிஜின் பாயிண்ட்டு 0, அதில் 5 mm டெப்த்து. அதாவது இந்த ஜெட்டு ஆரிஜின் பாயிண்ட்டு இங்கே 0, அதில் 5 mm டெப்த்து. இது இங்கே -100 0, -101 5 mm டெப்த்து. இது சைக்கிளு, அதாவது ட்ரில்லிங் ஃபார்மேட்டு தான் இது, << இந்த 1.2 அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிஷியல் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். இது எதுக்காக இந்த 1.2 அப்படிங்கிறது, நம்ம 5 mmக்கு டெப்த் ஆஃப் கட் 1 mm அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1 mm அப்படின்னா அதை விட நம்ம ப்ளஸில் தான் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, இப்போது இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷனு 1.2ல் நிற்கும். அங்கேருந்து ஃபீல்டில் 0க்கு போகும், ரிட்டன் அதே 1.2 இந்த பொசிஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா 0.2 போய் நிற்கும். அந்த 0 வரைக்கும் போச்சு இல்லைங்களா, அப்போ அதுக்கப்புறம் 0.2 முன்னாடியே நிற்கும். அதுக்கப்புறம் 1 mm மைனஸ் போகும். 1 mm மைனஸில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டிருக்கணும். -1 -2 -3 -4 -5 -1 mm போகும். அப்புறம் 1.2 வெளியில் மறுபடியும் 0.8க்காக போய் நிற்கும். அதாவது -1 mm போச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல -0.8ல் போய் நிற்கும். இங்கேயும் எல்லாமே மைனஸ் தான் கொடுக்கணும், ஓகேங்களா. அதுக்காக தான் இங்கே 1 mm டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கும்போது இந்த இனிஷியல் பொசிஷன் 1.2 ஒரு 0.2 சேர்த்து கொடுத்துக்கணும், ஓகேங்களா. இது 50ல் நிற்கும், இது 56க்கு. அதாவது இப்போது இந்த 50 இருக்குது இல்லைங்களா, 2ல் ஃபஸ்ட்டு 1 mm இங்கே இறங்கும், அப்புறம் 1.2க்கு வெளியில் வரும், அப்புறம் 56க்கு மேலே ஏறும், அங்கேருந்து 1 mm இறங்கும், அப்புறம் ரிட்டன் வெளியில் வரும், திருப்பி கீழே 50க்கு மறுபடியும் அந்த 1 mm போச்சு இல்லைங்களா, அதுலேருந்து இன்னொரு mm சேர்த்துக்குவோம். அப்படி 1 mm 1 mm டெப்த் ஆஃப் கட் இறங்கும். இந்த 50க்கு ஃபார்மெட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இது வரைக்கும், அதே மாதிரி தான் 56க்கும் டைப் பண்ணிக்கணும்.
இதான் வந்து டெப்த் ஆஃப் கட்டு 1 mm கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதிலேருந்து இந்த வேல்யூ வந்து பொசிஷன் வந்து ஒரு 0.2 சேர்த்து வச்சுக்கணும். ஓகே, இவ்வளோதான் சைக்கிள், அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதை பார்த்தீங்களா 50 mmலேருந்து இப்போ 5 mm பொசிஷன் ஆகுதுங்களா. இப்போ 1.2 ஃப்ரண்ட்டில் நிற்கிது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 0க்காக போகும் ஸ்பீடில். அடுத்து ரிட்டன் 1.2 வெளியில் வரும். 56க்கு மேலே ஏறி அங்கே 0க்காக இறங்கும். ரிட்டன் வெளியே வந்து மறுபடியும் கீழே 50க்காக இறங்கி 0.2ல் பொசிஷன் ஆகுது. பார்த்தீங்களா, ஏற்கனவே 0க்கு போயிருந்தனால இப்போ 0.2 பொசிஷன் ஆகுது. இந்த மெத்தடில் நம்ம போடும்போது குரூவிங் வந்து பிசர் சிக்காமல் கொஞ்சம் நீட்டாக உடையாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.